சாப்பாடு வச்சுட்டாங்க. வருக வருக என்று அன்போடு வரவேற்கும் அவர்களுக்கு நமது ஊர் சார்பாக உயர் திரு து. ராஜேஸ்வரன் நாடார் அவர்கள் நமது ஊர் சார்பாக பொன்னாடி போச்சு அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். நமது ஊருக்காக நமது தார் சாலையை அகலப்படுத்துவதும் சரி, நமது பூங்காவிற்கு அந்த கிரவுண்டை சரி செய்வதற்கு பல ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் அண்ணன் அவர்கள். அவர்கள் பணி இன்னும் நமது ஊருக்கு தேவை, நமக்கு தேவை என்பதை நாம் இந்த விழாவில் அவரை கௌரவப்படுத்துவதன் மூலம் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அழைப்பேற்று வருகிற வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு நமது ஊர் தலைவர் து. ராஜேஸ்வரன் நாடார் அவர்கள் பொன்னாடை போச்சு அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்பார்கள். அனைவரும் கைகளை கட்டி அவர்களை வரவேற்போம். அடுத்தது அரசு சார்பில் நிறைய மாணவர்களுக்கான திட்டங்கள், கல்வியில சிறந்த உலகம் தமிழகம் தான் இந்தியாவில் கல்வியில சிறந்த மாநிலமாக விளங்குகிறது. அதற்கு காரணம் தமிழக அரசானது கல்வியில் சிறந்த விளங்க பல்வேறு திட்டங்களை மாணவர்களுக்காக செஞ்சிருக்கு. அரசு பள்ளிகளில் பயில்ற மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, நம்ம பிள்ளைகளுக்கு பொறியியல் படிப்புல படிக்கிறதுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. அடுத்து இப்ப தமிழ் புதல்வன் அப்படி திட்டம் புதுசா தொடங்க அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் காலேஜ் சேரும்போது அவங்களுக்கு ஒரு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கறது பெண்களுக்கு முதல்ல இருந்துச்சு. இப்ப ஆண்களுக்கும் 1000 ரூபாய் மாணவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு அரசு திட்டம் போட்டிருக்கு. இப்படி கல்வியில் சிறந்து விளங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பாக நம்முடைய தமிழக அரசு செய்து வருகிறது. அதை எல்லாரும் கண்டிப்பா நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரு நபர், ஒரு பிள்ளைகள் கூட டிராப் அவுட் இல்லாம, பள்ளியில இடைநிற்றல் இல்லாம நம்ம அதை மாத்திரக்கான
ஊர் பொதுமக்கள், பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள் இணைந்து நம்முடைய இங்க எல்லா பிள்ளைகளும் கல்வியில் சிறந்து விளங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி முதல் 2, 3 மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பழைய மாணவர் சங்க பிரதிநிதிகளே, ஊர் பிரமுகர்களே, உள்ளூர் வெளியேறு தொழில் அதிபர்களே, நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டுள்ளேன். நான் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தாலும் இப்பள்ளியினுடைய பழைய மாணவன் என்ற நிலையோடு இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். அதோடு மட்டுமல்ல, எந்த ஒரு பள்ளியிலும் பழைய மாணவர் சங்கம் சிறப்பாக செயல்பட்டால்தான் அங்கே படிக்கின்ற மாணவர்கள் நல்ல ஒரு மாணவர்களாகவும் நல்ல ஒரு மனிதர்களாகவும் நாம் உருவாக்க முடியும். இங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு தலைமை ஆசிரியர், நல்ல ஆசிரியர் பெருமக்கள், நல்ல ஒரு நிர்வாகம். அதனால் இந்த பள்ளியானது உள்கட்டமைப்பு பணிகளிலே வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. நான் படிக்கின்ற போதெல்லாம் அந்த ஓட்டு கட்டடம் தான். இப்பொழுது அதையும் சரிபார்த்து வைத்திருக்கின்றனர். அழகான மாலை நேரத்தில் இப்படி ஒரு அற்புதமான ஆண்டு விழாவை ஏற்பாடு செய்த முன்னாள் மாணவர்களுக்கும், பள்ளி நிர்வாகத்திற்கும், ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த பள்ளிக்கு நான் பல தடவை வந்திருக்கிறேன். இந்த இடத்துல நான் அதிகமாக இந்த ஏரியாவில் பணி செஞ்சிருக்கிறேன். அதிகமான நேரம் இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு தோற்றத்தில் இந்த பள்ளி என்னைக்கு தான் பார்க்குறேன். நான் உள்ள நுழையும் போது கூட ஃபங்க்ஷன் சொன்னாங்க. ஸ்கூல் ஃபங்க்ஷன் எந்த இடத்துல வச்சுன்னு தெரியல, ஏதோ கல்யாண வீடு மாதிரி இருக்கு. அதிகமான லைட்ஸ், அதிகமான கல்யாண வீடுகளே தாண்டுற அளவுக்கு ஒரு தனியார் பள்ளியை விட அதிகமான லைட்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ ஒருவேளை நம்ம தான் இடம் எதுவும் மாறி வந்துட்டோமா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடு முன்னாள் மாணவர்களும் ஊர் கமிட்டியும் சேர்ந்து அழகா பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு சிறப்பான ஆண்டு விழாவை அரசு பள்ளியில நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அதுவும் அவங்க சொல்ற மாதிரி தொடர்ந்து 57வது ஆண்டு விழாங்கிறது ஒரு தனியார் பள்ளியிலேயே அதை கொண்டு வர முடியாது. அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்கும்போது ஒரு அரசு பள்ளியில 57வது ஆண்டு விழாவை இப்ப அழகா முன்னெடுத்து வரும் இந்த முன்னாள் மாணவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாணவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு அதிகமாக ஒத்துழைப்பு கொடுக்கிற ஆசிரியர்களுக்கும், இப்பகுதி பொதுமக்களுக்கும், பெற்றோர்களுக்கும் எனது நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பள்ளியோட பேரே பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல இருக்கு. பெருந்தலைவர் எல்லாருமே தலைவர் தான். ஆனா பெருந்தலைவர்ங்கிறது யாருன்னா தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் தான் பெருந்தலைவர். அதுவும் பெருந்தலைவர் காமராஜரோட பேர்ல இருக்கு. காமராஜர் ஆட்சி காலத்துலதான் 7% இருந்த பள்ளி அறிவு பெற்ற நம்ம மாநிலம் 37% உயர்ந்தது. அதே மாதிரி இந்த பள்ளியிலையும் அதிகமான மாணவர்கள் படிக்கிறாங்க. அது இந்த பள்ளியோட பேரும் காமராஜர் பேர்ல இருக்கிறது இதுக்கு இன்னொரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கும். காமராஜர் கண்ட கனவை இந்த ஊர் மக்கள் கண்டிப்பா நிறைவேற்றிட்டு இருக்கிறீங்க. அவருடைய பேர்லயே பள்ளி இருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. விளையாட்டு போட்டிக்கான பரிசு பொருட்களை அன்பளிப்பாக வழங்கியவர்கள் திரு டி ரங்கசாமி நடார் அவர்கள் நினைவாக திரு ஆர் கங்காதரன் நடார் அவர்கள், சிவகுமாரன் ட்ரேடர்ஸ் சென்னை அவர்களுக்கும் எம் பள்ளியின் சார்பாகவும் எம் பழைய மாணவன் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பரிசு தொகை அன்பளிப்பு வழங்குபவர்கள் SLC வகுப்பு முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குபவர்கள் திரு பி ரங்கசாமி நடாரன் சார்பாக திரு